ஹிப்ஹாப் தமிழ் அவனு சொல்லியிருப்பாரு, லைஃப்ல நிறைய ஃப்ரெண்டு அதெல்லாம் இருந்தா குட் எல்லாமே ஓகே. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். வெல்கம் டு அவர் டிராகன் ஆர்ட்ஸ் பாட்காஸ்ட். இது எங்களோட 2வது வீடியோ. இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னப்பா? ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? இதை ஆரம்பிச்சது இவர் தான், இவர்கிட்ட தான் ஆரம்பிப்போம். ஏன்னா எனக்கு என்ன ஐடியா வரல, நீங்கள் பேசுங்க. ஒரே நிமிஷம், வேற யாருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எதாவது சொல்லுங்கள். இல்லை நான் அம்ஜித் கிட்ட ஃபஸ்ட்டு தரேன். அம்ஜித் ஒன்றுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்டுனா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரான்? அது நல்லதாகவும் இருக்கணும் கெட்டதாகவும் இருக்கலாம், நீ தான் சொல்லணும். என்ன சொல்கிறது, இப்போ கெட்டதாலும் சரி ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, அவன் ஃப்ரெண்டு தான் எப்பவுமே கூடவே இருப்பான். என்ன சொல்கிறது, இப்போ ஒரு காசு இப்போ தேவைப்படுதுன்னா அவன் தான் ஃப்ரெண்டு தான் எப்பவுமே கூட இருந்து அவன் தான் பார்த்துப்பான். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ திடீர்னுட்டு இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அப்போ ஃப்ரெண்டு தான் கூட இருப்பான். எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் எப்பயுமே இருப்பான் என் கூட, அவ்வளோதான். சரி, நீ பேசுகிற கரெக்டாக தான் பேசுகிற. நீ ஃபேஸ்லாம் மூவ்மெண்ட் பண்ணிக்கோ, கை இப்படி இப்படி போயிடுச்சுன்னா ஆடியோ இது போகாது. கை ஆடியோ மட்டும் இங்கே வச்சுக்கோ, சிரிக்க மட்டும் பல்லு வரும். நீ பேசுகிற அடுத்து இல்லை இது ரொம்ப நாள் சிரிக்கிறாரு அப்படி கூட. ஜி ஃப்ளோ அடிங்க, ஃப்ளோ அடிங்க. அதாவது நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல, ஆனால் காலேஜ் டைமில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சானுங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் டிராகன் ஆர்ட்ஸில் ஒரு அங்கமாக நான் இருக்கிறேன். ஸோ என் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப நான் எனக்கு கிடைச்சது நல்லா கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ நான் கரெக்டான வழியில் போகிறேன். ஆனால் என்ன அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? ஸோ நான் நல்லா இருக்கேன். நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேர்ந்தெடுச்சிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பேசுறா மாத்தி மாத்தி. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ப்ராட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசை விட்டு பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுது நல்லா பேசுங்க. லைட்டாக பேசுறதுக்கு இல்லை. நான் 1 மணி நேரம் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை, ஜாலியாக பேசுங்க. போன வீடியோ நான் 40 நிமிஷம் பேசி வச்சுருக்கேன். யார் யார் அதேமாதிரி போன வீடியோ யார் யார் பார்த்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேங்க தயவு செஞ்சு. 40 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துருந்துருக்கலாம். அப்படி தப்பு இவங்க பாரு, தேவையெல்லாம் பேசுகிறாங்க. அப்லோட் பண்ணல ஜின்லாம் சொல்கிறேன், ஏன்னா கட் பண்ணி தூக்கணும் நான். இல்லை பண்ணலாமா? அது அப்லோட் பண்ண மாதிரி கணக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ திருப்பி சொல்கிறேன். போன வீடியோ எங்களுக்காக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது 10 பேர் பார்த்தோன்னா 10 பேர் நான் கிரேட்ஃபுல்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கு. செகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நான் சொல்லணுமா? நீ சொல்லிட்டியா? பேசு பேசு பேசு. யோசிச்சுலாம் சொல்லாதடா. ஃப்ரெண்டுனா உனக்கு யார் ஞாபகம்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்னா எனக்கு என்ன பர்சனலாக பொறுத்த வரைக்கும் பாண்டிங் தான். ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தனி பாண்டிங். அது உங்கள் அப்பா அம்மா கிட்ட கிடைக்காது, உங்கள் லவர்கிட்ட கிடைக்காது, இல்லை வேறு எதுனா போகிற இடத்துல உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் அதை எக்ஸாகரேட் பண்ண மாட்டோம். அதை பெருசாக போற்றி பேச மாட்டோம், அதை ஸ்லாக்கிக்க மாட்டோம். அப்படியே அமைதி நம்ம கூட தானே இருப்பான், என்னால் நம்ம கூட தானே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலாக விட்டுருவோம். ஆனால் அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம லவ்வுக்கு எப்படி ஒரு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறோம்? ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணுக்கு நம்ம எஃபர்ட் போடுவோம். ஓகேவா? அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், அவளை எப்படி லவ் பண்ணலாம், அவளுக்கு ஒரு சின்ன சின்ன பிடிச்ச விஷயம். ஆனால் ஃப்ரெண்டுனா அவன் பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். கேக்கு வெட்டோண்டா இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அவன் நம்மளுக்கு அந்த பொண்ணை விட நிறைய பண்ணியிருப்பான். லவ் பண்ணுற பொண்ணை விட இவன் நிறைய பண்ணியிருப்பான். ஆனால் இவனுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டும் இவனுக்கு நம்ம பண்ணுற விஷயமும் கம்மியாக இருக்கும். அது நிறைய பேர் பண்ணுவானுங்க. அதே மாதிரி இன்னொன்று விஷயம்னா, எவ்வளோ சண்டை போட்டாலுமே கொஞ்ச நாள் தான் திருப்பி சேர்ந்துருவானுங்க. திருப்பி நம்ம போய் பேசலாம், திருப்பி எல்லாம் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டானுங்க. இவன் தான்டா, இவன் இப்படி தான்டா, இவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு ஜட்ஜ் பண்ண மாட்டானுங்க. அவன் எப்படியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவான். அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் பக்கம் நிற்பானுங்க, நல்லவனாக இருந்தாலும் அவன் பக்கம் பிளைண்டாக நிற்பானுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்னாலும் ஒருத்தன் கூட இருக்கணும். அதாவது லவ்வுன்னு போகிறவங்களுக்கு என்னை பர்சனலாக சொல்கிறேன். நான் ஒரு டைமில் எப்படி இருந்தேன்னா, பொண்ணுன்னு வந்தால் ஃபுல்லாக பொண்ணில் இறங்கிடுவேன். எனக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பெருசாக அட்டாச்மெண்ட் இருந்தானுங்க. பட் கண்ணை மறைச்சிடும். பொண்ணு வந்தோடனே கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கண்ணை மறைச்சிடும். கண்ணை மறைச்சிட்டு அப்போ எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் மேலே பாண்டு. ஆனால் அப்போத்துலேருந்தே என் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கானுங்க. ஆனால் பெருசாக நான் இது பண்ண மாட்டேன். ஒரு டைமில் நம்ம அடிபட்டு இருக்கும் போது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்க.
பணம் புகழ் வந்ததுக்கப்புறம் இருக்கிறவங்க பாதியிலே போயிடுவாங்க. நம்ம ஜீரோவில் இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஜீரோவில் இருக்கிறவன், நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறவன், நம்ம கூடயே இருக்கிறவன், நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம கூடயே இருக்கிறவன் தான் ஃப்ரெண்டு. அவ்வளோதான். இருப்பா வரேன். அதாவது நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா எந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டோம், நம்ம கூட பிறந்தவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். நம்ம எங்கெங்கே செருப்படி வாங்கணும், எங்கெங்கே என்ன பண்ணோம், இதாச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்டுன்றது எல்லாத்துக்கும் மேலே என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டு தான்டா? கரெக்டு தான், எல்லாம் கரெக்டாக தான் சொன்னானுங்க. இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுனா, இவன் சொன்ன மாதிரி காசுக்காகனா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து நிற்பான், அடிப்பட்டா ஃப்ரெண்டு வந்து நிற்பான், எல்லா விஷயத்துலையுமே ஃப்ரெண்டு வருவான். நல்லதாக சில ஃப்ரெண்டு தப்பாக பண்ணியிருப்பானுங்க, சில பேர் வந்து நம்ம துரோகம் பண்ணிட்டு போயிருப்பானுங்க, சில பேர் வந்து லைஃப் லாங் கூட அப்படி இருப்பானுங்க. எனக்கு ஃப்ரெண்டுனா அப்படின்னா ஒரே விஷயம், லைஃப் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்பா அம்மா எல்லோரும் லைஃப்பை பார்த்துப்பானுங்க, ஆனால் அதை விட வந்து ஃப்ரெண்டும் பார்த்துப்பான் நம்ம லைஃப்பை அப்படின்றதுல இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இவருக்கு நல்லா எனக்கும் தெரியாது. எனக்குமே இவன் சொன்ன மாதிரி ஸ்கூல்லலாம் பெருசாக ஃப்ரெண்டு அப்போலாம் எதுவுமே கிடையாது. இப்போ காலேஜில் வந்து அப்படி தான் ஃப்ரெண்டு. காலேஜில் வந்து நமக்கு ஒரு 3 கற்றுத்தரும், 3 கொடுக்கும் எல்லாருக்கும். சரினா எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை நார்மலாக பார்த்துப்பாங்க, ஆனால் காலேஜ் டீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை அவங்கள ஒரு மென்டாராக எடுத்துக்கலாம். இவங்க வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த டீச்சர் தான் வந்து எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. ஸோ அவர் வந்து சொல்லுவார், டே நீ காலேஜ் போனீங்கன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஒர்க் கிடச்சிதா இல்லை நான் அதான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரணுமா அப்படின்னு நிறைய விஷயம் கேட்பாங்க. அது மாதிரி வந்து சில பேருக்கு வந்து எனக்கு காலேஜில் நல்ல மென்டார் கிடச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி லைஃப் பார்ட்னராகவே மாற்றிருப்பாங்க. எனக்கு இவள் கிடைச்ச ஒரு விஷயம்னா, எனக்கு காலேஜில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடந்ததுன்னா இவன் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு காலேஜில் என்ன நல்ல விஷயம் கிடச்சிது அப்படின்னா இவனுங்க 2 பேர் கிடச்சிது, அது நல்ல விஷயம். வேறு யாரெல்லாம் இப்போ நான் மேபி அந்த காலேஜ் போவே இல்லை நான் காலேஜே படிக்கல அப்படின்னா எனக்கு இந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா காலேஜில் தான் இவனுக்கு 2 பேர் கிடச்சாங்க. இவனுங்க கிடச்சதுனக்கப்புறம் தான் லைஃப் இப்படி போகலாம், நம்ம இந்த ட்ராக்ல போனால் இப்படி பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுது. மேபி இது கிடைக்கல அப்படின்னா எனக்கு அது கிடச்சே இருக்காது. ஸோ லைஃப் வந்து காலேஜில் எல்லாருக்கும் ஒவ்வொன்று தரோம். எனக்கு என் காலேஜ் என்ன கொடுத்ததுன்னா, நல்ல ஸ்டடீஸ் கூட நான் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. நல்ல நாமே காலேஜ் போகல, அதான் எனக்கு தெரில. நல்ல ஸ்டடீஸ்லாம் தரல, தந்ததுன்னா இவனுக்கு 2 பேர் தந்துருக்கு. அதனால் இப்போ மாறி இருக்கு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு 10 வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கேன். அது இருக்கிறதுலேயே ஒரு அழகான வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப். 10 வார்த்தையில் நான் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருமே இல்லை. ஓகே, ஒரு 10th படிக்கிற வரைக்கும். ஒரு 11th 12th வந்தபோது தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தான். என்ன 11th 12th ஆமாம் 11th இவன் ஒருத்தன் தான். மற்றபடி என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. நான் அது வந்து எனக்கு பிடிக்காது. அப்போ இவன் எப்போ என் லைஃப்பில் வந்தானோ அதுலேருந்து என் லைஃப் ஒரு மாறிடுச்சு ஃபுல்லாக. அதுலேருந்து நான் இவனை ஒருத்தனை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்டாக, மற்றபடி வரதில்லை. டாபிக்லாம் போனால் ஒரு மாதிரி போகண்டா. நான் என்ன சொல்கிறேன், நான் ஜாலியாக எதனா பண்ணலான்டானே நான் ஒன்று இது பண்ணிப்பீங்க. அண்ணா வரனாக்குதா அது வந்து பேசும்போது கேமரா பார்த்து நம்மளோட தான் நம்ம பேசிக்கிறோம். நீ பேசும்போது இவனை பாருங்க, நீ என்ன அங்கே இப்போ எங்கன்னா பாராக பார்த்துனுக்குற, இந்த இதை சாட்டை வந்து ஒரு வீடியோவில் இப்படி உட்காந்துப்பாரு, அந்த மாதிரி உட்காந்துக்கிற, நீ எல்லாம் கட் பண்ணி தூக்கணும். சரி அண்ணா நிறைய வரும், நீ என்ன பேசுறதுன்னே தெரில, எல்லாமே பேசிட்டேன். ஃப்ரெண்டு இப்போ இது என்ன சொல்கிறது, இன்னொன்று இப்போது பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இப்போது நீ ஒரு இடத்துல அடி வாங்குறன்னா நீ அடி வாங்கிட்டு வந்துடுவ, ஆனால் அவன் கூட இருக்கணும் அடிச்சானா உனக்கு கோவம் வந்துடும். ஓகேவா? அது வந்து ஜென்ரலாகவே இப்போ நம்ம எங்கன்னா போகிறோன்னா நம்மளை என்ன பண்ணுறோன்னா அந்த விட்டு நம்ம வேலைக்கு வரதான் பார்ப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கிற என்ன பண்ணோன்னா அது எக்ஸாக்ரேட்டாக கோவம் வந்துடும். அதெல்லாம் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. என்ன பேசுதுன்னே தெரிலடா எனக்கு, ஒரு மாதிரி என்ன டாபிக் நான் ஒருமா ப்ரிப்பேர்டும் அவளை திடீர்னு வந்து சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இது இவ்வளோ பேசிட்டேன், இதே எப்படி சொல்கிறது, அதை பற்றி நம்ம அவ்வளோ பேச மாட்டோம், புரியுதா? அதை பற்றி பேசவும் முடியல. என்ன அது வந்து பேச முடியாத ஒரு விஷயம். எப்படி அது வந்து நம்ம ஒரு இப்போ பொண்ணை பற்றி பேசுகிறோம்னா நம்ம ஜாலியாக பேசலாம், லவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. ஃப்ரெண்டை பற்றி பேசுறது கூட இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க கூட நான் என்ன பேசுவேன், வெளியே யாரா என் ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டு அப்புறம் சொல்லிட்டு பேசலாம். ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, யாருன்னா உனக்கு ஏதாவது பண்ணியிருக்கானுங்களா, இப்போ நீ லவ் பண்ணது கூட நீ பண்ணினே இருந்திருப்ப கூட தான் அவனும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், உன் கூடன்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறானுங்கன்னா பசங்க வந்து அட்வைஸ் கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸு, டேய் வேணாண்டா இது தப்பாக போகுது, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவானுங்க. போடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம் ஒரு டைமில். ஆனால் அது பண்ணுறது மகா பெரிய தப்பு. உன் கூட இருக்கிறவனுக்கு தெரியும் உனக்கு இது வரும் இது வராது, இது செட் ஆகும் இது செட் ஆகாதுன்னு தெரியும்.
நம்ம நெக்கில் பண்ணோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மளுக்கு தான் அடிப்பணும். நான் அப்போவே சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் இருப்பான், அந்த சொன்னவன் இருப்பான், அவன் யார் சொன்னானா அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இதுக்கப்புறமா அதை நான் ஒரு லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டேன். யாருன்னா ஒருத்தர் சொல்கிறான்னா அது 5 நிமிஷம் கேட்பேன். எனக்கு நெருக்கமாக எனக்கு ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் சொல்கிறத நான் கேட்பேன். அதை கேட்ட ஓ அப்போ நல்லதுக்கு சொல்கிறானுங்க இல்லை கெட்டதுக்கு சொல்கிறாங்க அதை எடுத்துக்கணும். சொல்கிறத கேட்டு விட்றது வந்து ரொம்ப தப்பு. அது நம்ம நல்லது தான் சொல்லுவானுங்க. சில பேர் வேணால் வந்து இவன் நல்லா வரதை பார்த்து பொறாமையாக அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்கானுங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வராது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னண்ணா தெரியுமா என்னண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உனக்கு வந்து உன் ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்கிறோம் உன் ஃப்ரெண்டு கிடையாது, உன் மைனஸையும் சொல்கிறவன் தான் உன் ஃப்ரெண்டு. அக்செப்டா? ஓகேவா? உன் ப்ளஸ்ஸை மட்டும் சூப்பராக பண்ணுறீங்களா நல்லா பண்ணுறீங்களான்னு சொல்ல மட்டும் இல்லை, பின்னாடி போயிட்டு உன்னை திட்டாமல் மூஞ்சி முன்னாடி திட்டுவான் பார்த்தியா, என்னடா மயில் மாதிரி இருக்குது, இதில் இந்த மாதிரி பண்ணாத, வேறு மாதிரி எதனா பண்ணு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவான். நல்லா இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் தான் உன் ஃப்ரெண்டு. நீ தப்பு பண்ணால் உன்னை சுற்றி காட்டுவான், அவன் தான் ஃப்ரெண்டு. அவ்வளோதான். என்ன எவ்வளோ அது மேலே என்ன கேட்காதீங்க, முடிஞ்சு. என்னடா வேற இல்லையா? ஒன் சைடில் ஒன்று ஒரு டாபிக் ஒன்று எத்தோம்பா, ஒன் சைடில் ஒன்று ஒரு டாபிக் ஒன்று எத்தோம். 40 நிமிஷம் பேசி வச்சிருக்கோம் 3 பேர் மட்டும். ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறீங்க, ஒருத்தர் பேச மாட்டீங்க. என்ன பண்றது சொல்லு. அதாவது இவன் சொல்றது ஆக்சுவலாக நல்ல வேல்யூடான பாயிண்ட். என்னன்னா இப்போ ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அது நம்ம கூடயே தானே இருக்கு. பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு விட்டு போயினே கிடப்பா. இவன் லவ்வே பண்ணல, எப்படி பிரேக்கப் ஆகும் எனக்கு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீயும் அந்த மாதிரி தான் பண்ற. ஆனா ஒரு பேக் ஒன்று எடுத்துப்ப, ஏதாவது ஒன்று சொன்னா இல்லடா எனக்கு செட் ஆகாது போல நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு போறேன்னு, அதுவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் தான். திருப்பி உன்னை கெஞ்சி பேசி சொல்லு என்ன அது பேர் என்னது, சின்ன கோமா. நீ வந்து எல்லாத்துக்கும் ஓயின்னு சொல்லிட்டு அடிக்கிற, அடிச்சா போயிடுவியா? ஒரு பொறுமையா பேசணும் மனுஷன் நீதானே வேணும். ஆனவனா நேத்து அடிச்சுட்டு ஏன்சரா பதில் சொல்றேன்னு சொல்ற கேரக்டர் நீ. எதனா பேச விரும்பீங்களா? டேய் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணோம். நீ வந்து தூங்கிட்டே இருக்கிறதுக்கு நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்கல, அப்புறம் ஏன்சர் தான் சொல்லுவேன். சாவஸ்டி நீ கேள்வி கேட்ப, நீ அப்படிதான் கேட்ப உன் கேரக்டர். அதனால தான் நீ அப்படி பண்றேன். உன் மனுஷனா ஒரு பொறுமை நீ தான். நான் எப்படி வச்சேன்? நீ அவனோட பித்தளை மாத்தி பேசுறாரு கூட இருப்பான், ஆனா அவனை பித்தளை மாத்தினுவான். அதாவது என்னன்னா ஒரு வார்த்தை சொல்லுவான், சொன்ன உடனே மாறனே அதான் மச்சான் சொன்னு சொல்லிட்டு இவரு மாத்து வருது. அந்த மாதிரி கேரக்டர். உன்னை பத்தி நான் பேசினா வண்ட வண்டியா போவோம், பேச வேணாம்னு நினைக்கிறேன். விட்டுரு. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் டாபிக் எவ்வளோ நல்ல டாபிக், ஆனா உன்னால பேச முடியாது, வாயெல்லாம் வலிக்கும். நான் தான்டா இவ்வளோ நேரம் பேசினேன். சரி மைனஸ் சொல்லிடலாம். சரி ஓகே. இப்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பானுங்க, உங்கள் கூடயே தான் இருப்பானுங்க, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஃப்ரெண்டுன்னு தான் கூட இருப்பானுங்க, ஆனால் பின்னாடி போய்ட்டு உங்களை போய் தப்பாக பேசுவானுங்க. ரைட்டா? அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கூடயே நல்லா இருப்பாங்க, நல்லா க்ளோஸ்டாக இருப்பாங்க, ஆனால் பின்னாடி போய் தப்பாக பேசுவாங்க. அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியும் போது நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு பிட்ரே பண்ணுறவங்க இருப்பாங்க, முதுகில் குத்துறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி 2 பேர் 3 பேர் நிற்பானுங்க, இவனுங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களை பிடிச்சிங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்க கூட இருப்பாங்க. கரெக்டாக ஒரு பாயிண்ட் ஞாபகப்படுத்துறேன். இந்த ஹிப்ஹாப் தமிழ் அவனு சொல்லியிருப்பார், லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்டு அதெல்லாம் இருந்தால் குட் எல்லாமே ஓகே, ஆனால் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், அவன் தான் நம்ம லைஃபே மாற்றுவான் அப்படின்னா. அதான் நான் திரும்பவும் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். நிறைய பேர் இருந்திருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் லைஃப் லாங் வருவான், அவனை மிஸ் பண்ணவே பண்ணாத. ஸோ எனக்கு அப்படி இல்லை, மேபி அது தெரியல, நிறைய பேருக்கு அப்படி இருப்பாங்களா, ஸ்கூல் ஃப்ரெண்ட் லைஃப் லாங் இருப்பாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. காலேஜ் முடித்தோடனே அடுத்த விஷயம் என்னடா பண்ண போகிறேன்னு ஒரு பயம் வரும். அந்த டைமில் வெளில போகிற எல்லாம் வந்து ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவானுங்க, நீ என்னடா பண்ண போகிற அடுத்து, நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்குவா, இல்லை நீ இதை பண்ணுற எனக்கு கற்று தரியா, நானும் உன் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கு, அதே ஸ்கூல் ஃப்ரெண்ட் இங்கே வந்தானா சூப்பர், அது நடக்கும். ஆனால் அவன் ஏதோ முடிச்சுட்டு அவன் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான், திருப்பி அவனை இழுத்து பிடிச்சி ஜாயின் பண்ணி நான் இதை பண்ண போகிறேன் கூட அதை சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாலாம் யாருமே வரமாட்டானுங்க. ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு வெளில போகிற அடுத்த வருஷத்துலேயே ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் ஃபார்ம் பண்ணுவானுங்க, இது பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஃபார்ம் பண்ணி ஒன்று ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப சூப்பராக வரும். அதனால் எல்லாரும் சொல்கிறத நம்பாதீங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் லைஃப் லாங் வருவான் அப்படின்னு. காலேஜ் ஃப்ரெண்டும் உங்கள் கூட லைஃப் லாங் இருப்பான். இவன் சொன்னது கரெக்டு தான். ஆனால் அதில் ஒருத்தனாச்சுன்னா ஸ்கூல் லைஃப்பில் இருக்க ஃப்ரெண்டு வருவான்ல, அதில் நானும் ஒருத்தன். இவனுக்காக நான் வருவேன்.
நான் இல்லைன்னு சொல்லல, காட்டு. நான் இல்லைன்னு சொல்லடா, ஸ்கூல் ஃப்ரெண்டு வருவான். ஆனா எல்லா டைம்லயுமே எல்லாருமே வர மாட்டானுங்க. இப்போ காலேஜ்ல எல்லாமே செட் ஆகாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் செட் ஆவாங்க தவிர காலேஜ் முடிச்சுட்டு வெளில போகும்போது அந்த பயம் வரும். இப்போ என்னன்னா இது வந்து நல்ல டாபிக் தான். ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டுன்னு இருக்குல்ல, இது எப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன்ஸ் தான். ஒரு ஆள் தனிப்பட்ட ஆளை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து இவனுக்கு ஒர்க் ஆகுற விஷயம் என்ன, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுறாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டாக இப்போ இவன் இருக்கான் கூட ஒருத்தர் இருக்கானா. இந்த மாதிரி வந்து இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, வெளியே நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இருக்கானுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்டுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு இல்லை. இப்போ நான் சொன்னதை நான் திரும்பவும் சொல்கிறேன். லைஃப்பில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு இல்லாமல் இருப்பாங்க. நாளைக்கு நம்ம ஒர்க் போகிற இடத்துல நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான். அவனை நம்ம ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆப்வியஸாக அவனை நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான். மேபி அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுற ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா அவன் எனக்கு 2 இயர்ஸாக தெரியும், எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட காசு வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தால் சூப்பர் நல்லது. ஆனால் லைஃப்பில் நமக்கு ஒரு 2 ஃப்ரெண்டோ இல்லை 3 ஃப்ரெண்டோ இருந்தாங்கன்னா அவன் தான் நம்ம லைஃப்பில் டேர்னிங் பாயிண்டாகவே இருப்பான். இப்படி இருக்க ஆர்க்கு இப்படி மாற்றுவான். இப்போ எனக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட ஒர்க் ஆகல, மேபி இருக்கானா, அப்படி தப்பு சொல்ல. அது எங்கே ஒர்க் பண்ணி மாற்ற முடியும்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம்ல, அது மாற்றுறது நிறைய பேர் லைஃபாக காலேஜ் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். ஸ்கூல் ஃப்ரெண்ட் நீ போய் இழுத்துக்கிட்டு வந்து பேச முடியாது. மேபி அவன் காலேஜில் அவங்க கூட இருந்தான் அப்படின்னா நீ அவனே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனும் அது படிச்சிருப்பான், அது ஐடியா தெரியும். இது வந்து முழுக்க உன்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். ஆமா, என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். ஜெனரலா வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் கூட இருப்பான், காலேஜ் ஃப்ரெண்ட் தான் கூட இருப்பான்னு இல்ல. ஆமா, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்கு. ஓகேவா, மென்டாலிட்டி பர்சன். இப்போ வந்து நம்ம சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து யூடியூப் பண்ணுறோங்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது பண்ணலன்னா வேற இந்த பொசிஷனில் இப்போ இந்த இடத்துல வந்து சாலமன் இடத்துல வந்து வேற ஒரு பையன் இருந்திருக்கலாம் உனக்கு. எனக்கு விக்கி இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம், அம்ஜித் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம், இவன் ஜான் சபரி இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம், சபரிஷ் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம். ஒர்க் பண்ணுற பிளேஸில் டிராகன் ஆர்ட்ஸ் இல்லாமல் கூட இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம இதை பண்ணுறதுனால நம்ம ஒன்றா இருக்கோம், ஃப்ரெண்டாக இருக்கனால தான் நம்ம இதை பண்ணுறோம். இதை பண்ணுறதுனால நம்ம ஃப்ரெண்டாக இல்லை. அதே மாதிரி நான் தப்பாக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ சொல்கிறதுனால காலேஜ் ஃப்ரெண்ட் இவன் வந்து ஃபுல்லாக காலேஜ் ஃப்ரெண்டை தான் இம்பார்ட்டன்ஸாக பேசுகிறானே, அப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இவன் கூட இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. டிராகன் ஆர்ட்ஸ் வந்து எங்கேருந்து பிச்சு எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு, இப்போ இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு, இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவன் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ இப்படி ஜாயின் பண்ணதா பாருங்க, இப்போயுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அதனால காலேஜ் ஃப்ரெண்டு மட்டுமே இருக்கான் அப்படிலாம் இல்லை, இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து வெளியே வரும்போது இவனோட ஐடியாலஜி தெரியும். இப்போது எல்லாருமே ஒன்று வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் வரைக்கும் எல்லாருமே ஜென்ரல் ஸ்டடீஸ் 10th வரைக்கும் நம்ம அப்படி படிச்சிருப்போம், 11th 12th அப்படி படிச்சிருப்போம். ஆனால் காலேஜில் தான் மெயினாக ஒன்று படிச்சிருப்போம். நம்ம லைஃபோட என்ன பண்ண போகிறோம், இன்ஜினியரிங் வேணுமா, டாக்டர் வேணுமா, இல்லை சினிமா பண்ண போகிறோமா, இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கும் போது அதுலேருந்து வெளில வரும்போது அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, நானும் இது படிச்சிருக்கேன், நீ இது படிச்சிருக்க, நீ ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணு, நானும் பண்ணுறேன். அப்படி ஒர்க் ஆகுறது தான் இந்த விஷயமா இருக்கும். அப்படின்னு பார்த்தா காலேஜில் இருந்து நீ எங்கேயும் வந்த, இவன் எங்கேயும் வந்த, நான் எங்கேயும் வந்தேன். ஆனால் நம்ம 3 பேர் தான் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது சொல்ல வந்துட்டேன். ஆமாம், சாரி. காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் இவன் என்ன பண்ணா எனக்கும் தெரியாது, நான் என்ன பண்ணுறேன் இவனுக்கும் தெரியாது. அவன்லாம் சம்மந்தமே இல்லை. இவனாவது ஹாய் பாய் அப்படி இருக்கும். எப்படி இது ஒன்றா ஆச்சு என்ன தெரியுமாடா உங்களுக்கு யாருக்காச்சும்? ஒன்றுமே தெரியாது. எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணோம், டிராகன் ஆச்சு என்னைக்கு பேர் வச்சோம், எப்படி ஜாயின் பண்ணோம், எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நினைக்கிறேன், ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டைமில் வந்து எல்லாம் இன்செட் ஆனோம். பாருங்க, ஒரு ட்ராவல் போகும்போது ஒரு பஸ்ஸில் பேர் வச்சுதான் இந்த டிராகன் ஆச்சு அப்படின்னு ஏதோ பேர் டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அதையும் சொல்லாமான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி வேற ஒன்று வச்சுருந்தோம், அது எங்களுக்கு கிளிக் ஆகலை. அன்னைக்கு அந்த பேர் வச்சா நல்லா இல்லையோ அப்படின்னு ஏதோ ஒருனால ஒரு மாதிரி ஃபயராக அப்படி வேணும் அப்படின்றதுக்காக தான் டிராகன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறது. மிச்சப்படி இவனை கூட்டு வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படிலாம் இருக்கல. அதான் சொன்னேன், அந்த டைமில் பயம் வந்துச்சு. ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில போகும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில, ஒர்க் பண்ண. ஆனால் கொஞ்சம் ஏதோ வேலை தெரியும் அப்படின்னா இவனுக்கு ஏதோ கொஞ்சம் வேலை தெரியும், இவன் என்ன பண்ண போகிறேன் இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இவனுங்க 2 பேர் வந்து சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இவனுங்க 2 பேருக்கு வந்து சம்மந்தமே இல்லை, ஸ்கூல் படித்தானுங்க. ஆனால் 2 பேருமே காலேஜில் வேறு டிபார்ட்மெண்ட்டு. சினிமா பற்றி என்ன தெரியும்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு இவனுங்களை நாங்கள் எப்படி இழுத்தோன்னு இவனுக்கும் தெரியாது, இவனுங்களுக்கும் தெரியாது. ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு தெரியுமா, எதுக்காக இதுக்குள்ளே வந்தீங்கன்னு தெரியுமா, தெரியாது. சொல்றா, நீ ஃப்ரெண்டுக்காக வந்து சொல்ல போற, கரெக்டா? அதானே, சொல்லு, அது சொல்லு, அதான டாபிக், சொல்லு. முழுக்க என் ஃப்ரெண்டுங்களுக்காக தான் நான் வந்தேன். நானும் அதுவும் பண்ணுக்காக தான் வந்தேன். நான் வேற யாரை கூப்பிட்டுருந்தா கூட வந்திருக்க மாட்டேன். சப்போர்ட்டோட தான் வந்திருக்கேன் நானும். அவன் சொன்ன கரெக்டு தான், அதான் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கான். பாருங்க, அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், ஆனாலும் அந்த ஃப்ரெண்டுக்காக தான் அவன் அங்கேருந்து சரி ஓகே நான் ட்ராவல் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்தானே. ஃப்ரெண்டுக்காக மட்டும் இல்லை, இன்னைக்கு அவனும் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு அவனும் வீடியோவில் வரான், வீடியோ பண்ணுறான். நீ இப்போ ஃப்ரெண்டுக்காக வந்தேன்னு சொன்னல, ஃப்ரெண்டுக்காக வந்து ஃப்ரெண்டுக்காக மட்டும் இருக்கியா? உன்னை இங்கே எதுவுமே இல்லை, எனக்காகவே இருக்க. என் ஃப்ரெண்டுகளுக்காக
என்ன சொல்கிறது, லைஃப்பில் இது கெரியரில் தோற்றுருவேன்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்டுங்க தான் நம்ம இப்படி போகலாம், இந்த ட்ராக்கில் போயிட்டு இந்தமாரி இருக்கலாம், நல்லாயிருக்கும், நம்ம ஏன்டா எப்பயுமே வந்து டெய்லி வேஜஸ் மாரி எப்போ பார்த்தாலும் போயினே இருக்கணும், நம்ம ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்தமாரி செலிப்ரிட்டி ஆகி உள்ளே போய் சினிமா உள்ள ஃபீல்டில் போய் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்கலாம். எனக்கு லைட்டாக புரியுது, புரியாது. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, நெவர் கிவ் அப் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போவுமே கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எங்கே நம்ம முடிக்கிறோமோ அங்கே நம்ம தோற்றுருவோம். ட்ரை பண்ணுறதை நம்ம எப்போ விடுறோமோ அது தோற்றுருவோம். அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது சேனல் ஒன்று ஆரம்பித்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 7 பேர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். பேர் நான் சொல்கிறேன், பேர் சொல்லலாம் பிரச்சனை. பேர் வந்து நான் சொல்கிறேன். விஷால், யுவராஜ், சபரிஷ், நான், தனுஷ், இவன் தான் கரெக்டாக சொல்கிறேன்னா. அப்புறம் தினேஷ்னு ஒருத்தன், ஹரிஷ். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நான் ஒன்று ஆரம்பித்தேன். எழுச்சி ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பித்தேன். 8th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தேன். என்னன்னா அதில் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. 8வதுலேயே என்ன பண்ணுறது, எக்ஸ்போஷர் எதுவுமே தெரில. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே கூட இருந்தானுங்க. ஸோ இவன் சொன்ன பாயிண்ட் நான் இப்படி வரேன். எல்லாருமே கூட இருந்தானுங்க. எல்லாருமே என் கூட ஸ்கூலில் இருக்கும்போது இருந்தானுங்க. ஸ்கூல் முடிஞ்சு எப்போ முடியுதோ அப்போ அந்த சேனல் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறமா என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. ஆமாம், அப்படியே கண்டினியூ பண்ணவே முடியல. என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே ஒரு டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இல்லை. என்னால் மட்டும்தான் அதில் வந்தானுங்க. நான் இருக்கேங்கிறதுக்காக தான் வந்தானுங்க. ஸோ வந்துட்டு எனக்காக இருந்தானுங்க. அந்த டைம் பீரியடுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்றாச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஒன்றாச்சு. பொண்ணால் ஒரு ப்ராப்ளம் ஒன்றாச்சு. ஓகேவா? ஒரு பொண்ணால் ஒரு ப்ராப்ளம் ஒன்றாச்சு. பசங்களுக்குள்ள பொண்ணு வந்தால் தட் இஸ் த டிசாஸ்டர். பொண்ணு வரது தப்பு இல்லை, எப்படி வராங்கிறது தான் மேட்ரு. அந்த உள்ள கெடுக்கிறதுக்காக வரக்கூடாது. ரைட்டா? இதை நான் கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இதை நான் விடவே மாட்டேன். ஓகேவா? ஒன்று அது இந்த விஜய் சேதுபதி பிளாக்ல கூட சொல்லுவாங்களே, பசங்களாக இருக்க வரைக்கும் நல்லதுப்பா, உள்ளே வந்து பொண்ணு வந்துச்சுன்னா ப்ராப்ளம்ப்பா. அந்த மாதிரி தான் ஒன்று ஆச்சு. ஆனதால் அது மொத்தமாக பிரேக் டவுன் ஆச்சு. எல்லாருமே ஒரு டைரக்ஷனில், ஒருத்தன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஒருத்தன் வந்து வேறு எங்கேயும் வேலையை போகிற ஆரம்பிச்சிட்டான், இன்னொருத்தன் ஐடி, இன்னொருத்தன் வந்து செப்ரானிக்ஸ், அது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டானுங்க. அதுக்கப்புறமா என்னால் அதை சேர்க்கவே முடியல. எனக்கு அப்போத்துலேருந்து சேனல் ஆரம்பிக்கணும், ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த குரூப் எடுத்து உள்ளே போன உடனே தான் நான் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அப்போ இவனை நான் மீட் பண்ணல. இப்போ காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அதுக்கு வந்து இவன் தான் சினிமாட்டோகிராஃபர் பண்ணான். அப்போ வந்து எனக்கு டைரக்ஷன் தெரியாது, இவனுக்கு கேமரா தெரியாது. இவனுக்கு கேமரா தெரியும். வேறு இடத்துல அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும் போது வந்தியாத, வேறு இடத்துல போய் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தான். ஸோ அதனால் சினிமா பற்றி இவனுக்கு தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், எனக்கு இது இல்லை. எனக்கு வந்து டைரக்ஷன் லைட்டாக வரும். அதை வச்சு நான் பண்ணிட்டு தப்பிச்சிருந்தேன். காலேஜில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் தான் பண்ணும்போது தான் இவன், அப்போ கூட இவனை நான் பார்க்கல. இவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இவனை தான் பார்த்தேன். இவனை பார்த்தா அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தான். அதுக்கு நான் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்து அந்த 2 எபிசோட்ஸ் முடித்தோம். அப்போ தான் வந்து இவர் உள்ளே வராரு. அப்போ லாஸ்ட்டாக வந்ததா விநாயகன்ஸுங்கிற மாதிரி உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு எங்களோட ஒர்க் பண்ணுறாரு. அப்போ என் கூட காலேஜ் பசங்களாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அவனுங்க யாருமே இல்லை. தப்பு சொல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ராக் இருக்குது. ரைட்டா? எல்லாருக்குமே ஒரு வழி இருக்குது. அவங்க நினச்சிருந்தா நம்ம கூட வந்திருக்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்குமே இப்போ ஒரு ட்ராக் இருக்குது. இப்போ எனக்குமே நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு இருக்குது, நிறைய இருக்குது. அப்பா சைடில் அம்மாவுக்கு பார்க்கணும், ஃபேமிலி, தம்பி நிறைய இருக்குது. ஸோ இவனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஆரம்பிச்சது தான் டிராகன் ஆர்ட்ஸ். இப்போ என்கிட்டயுமே பெரிய பேக்ரவுண்டு, காசு அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு ஷூட் பண்ணுறோம், ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா அதில் எல்லாரோட அமௌண்ட்டுமே இருக்கும், எல்லாரோட இன்புட்டுமே இருக்கும். இங்கே தனியாக பண்ணி இதுமாரி எங்களுக்கு சில பேருக்கு இருப்பாங்க, ஒரு இன்வெஸ்டர் இருப்பாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்கள் சேனலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டரே இல்லை. ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வருவாங்களாலும் சரி, தெரிஞ்சு நாங்கள் இன்வெஸ்டர் வச்சு பண்ணுவோமா அப்படிலாம் எங்களுக்கும் ஐடியா இல்லை. இதோட இனிஷியல் அமௌண்ட்லேருந்து நாளைக்கு இது பெருசானாலுமே அது இங்கே இருக்க 5 பேரோட அமௌண்ட்டாக தான் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும். மேபி வெளில வந்து இன்வெஸ்டர் கிட்ட வாங்கி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க 5 பேர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டாக வந்ததாக மட்டும்தான் இருக்கும். அவன் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பாங்கன்னா, இவனை பற்றி சொல்லி ஆகணும் மெயினாக. இவன்லாம் வந்து எப்படின்னா, நிறைய உங்கள் கூட அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான். அவனுமே நம்ம கூட வளர்ந்த மாதிரி தான் ஒரு விதத்தில் வளர்ந்துருப்பான். ஆனால் இவன் மோசமான ஒரு விதத்தில் வளர்ந்துருப்பான். எப்படின்னா, சென்னையை விட்டு இல்லை, வீட்டை விட்டே வெளில வர மாட்டானுங்க. சென்னையை விட்டு வெளில வராத ஃப்ரெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. மச்சான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன், வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், செகண்ட் இயர். நான் என்ன கேட்டேன்னா, இங்கேருந்து அங்கே பைக்கில் போகலாம் வேற ஒரு ஏரியாக்குன்னு கேட்டது. இங்கேருந்து போகணுமா, எங்கள் அம்மா பார்ப்பாங்களே அப்படின்னா. நீ பைக் எடுத்துகிட்டு வர, எப்படா அவங்க அம்மா பார்ப்பாங்க? நான் கேட்டதுக்கு இல்லை எங்கள் அம்மா செக் பண்ணுவாங்க. நான் வண்டியில் ஜிபிஎஸ் என்ன வச்சிருக்கியாடான்னு கேட்டேன். இல்லை நான் லைவ் லொகேஷன் அமுச்சு விட்டு வச்சிருப்பேன், எங்கள் அம்மா நான் எங்கெங்கே போகிறேன்னு ட்ராக் பண்ணுவாங்க. எதுக்கு? ஒரு பையன் நாளைக்கு அவனோட எக்ஸ்போஷர் வளரணும், அவன் பெருசாக பண்ணோன்னா ரொம்ப இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு பையனை ஃப்ரீயாக விட்டால் தான் அவன் நிறைய என்ன நடக்குது உலகத்தில் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனும் ட்ராக் பண்ணுவான், கற்றுப்பான். அப்படி நான் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பனா ஒத்துக்கிறேன், நான் எங்கேயும் இதுக்கு முன்னே ஒத்துக்கினது இல்லை, பிரெயின் வாஷ் தான் பண்ணேன். இவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றி வீட்டை விட்டு இல்லை சென்னையை விட்டு கூப்பிட்டு போயிட்டேன். வேறு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு இதான் ஊர், இதான் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வெளில கூப்பிட்டு போயிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லணும்னா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே நானும் எதாவது பண்ண போகிறேன், நானும் டிராகன் ஆர்ட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு அந்த இவனை சொன்ன ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இப்போ டிராகன் ஆர்ட்ஸ் மேபி எத்தனை வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆயிடுச்சு டிராகன் ஆர்ட்ஸ் ஆரம்பிச்சு. இந்த 3 வருஷமாக கூட இருக்கான். அப்பப்போ போவான், பேக் ஒன்று எடுத்துப்பான், நான் போகிறேன் அதை நான் சொன்னேன்ல கோச்சிக்கிட்டு போவான்னு சொல்லிட்டு, மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி கோச்சிட்டு போவான். நான் இந்த மாதிரி வரல, எனக்கு பிடிக்கல, நான் போயிடுறேன் அப்படின்வான். ஒரு 2 நாள் ஒரு மாதிரி இருப்பான், வீட்டு வாசலில் நிற்போம். இல்லைனா ஒரு நாள் அதனால் அவனா கால் பண்ணுவான், நான் வந்துடுறேனே என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கேட்பான். டே நாங்கள் அனுப்பவே இல்லைடா உன்னை அப்படின்னும். நீங்கள் அனுப்பல, நானாக தான் போனேன், ஆனால் என்னால் முடியல, நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் ஃப்ரெண்டு. அவன் போனாலுமே 2 நாளில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் இதெல்லாம் கிடைக்காது. போனது தான் திருப்பி 3 நாள் கழிச்சு நான் வந்துடுறேனே என்னை ஏற்றுக்கிறியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தான், மச்சான் நான் ஒரு மாதிரி இருக்கேன், என்னை வந்து கூட்டு போயிட அப்படின்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரி வந்து இது ஒருத்தனுக்கு வந்து நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுங்கிறது அவன் போடுற எஃபர்ட், நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறதுங்கிறது அது கடவுளுக்கு கொடுத்தது. அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதுங்கிறது அவன் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறது அவன் போடுற எஃபர்ட், அவன் நல்லவனாக இருக்கணும், அவன் கரெக்டாக இருக்கணும். நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறதுங்கிறது கடவுள் கொடுக்குறது. தேடலாம். இன்னொன்று என்னன்னா, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணுறியா? கண்டிப்பாக கிடையாது. அவள் எப்படி இருக்கா, அழகா இருக்காளா, அவள் என்ன பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவளுக்கு ஏதாவது கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அழகா இருந்தால் தான் இவ்வளோ லவ் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவோம். அப்போ கூட தனியாக பண்ண மாட்டோம். அப்பயுமே ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்குது, நோட் பண்ணுங்க. ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்போம், மச்சான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவன் ஒன்று சொல்லுவான் சஜஷன், அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணை லவ் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு இவன் ஃப்ரெண்டாக கிடைக்கும் போது எனக்கு இவன் ஆல்ரெடி ஃப்ரெண்டு. நான் போயிட்டு இவங்கிட்ட மச்சான் இவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாமா, நான் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்கேன், கேட்கவே மாட்டேன். இவன் எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கும் போதும் கேட்பேன், ஏய் இவளை லவ் பண்ணலாமா வேணாமாடா, நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சஜஷன் கேட்பேன். ஆனால் எந்த ஃப்ரெண்டுமே இன்னொரு ஃப்ரெண்டை ஏற்றுக்கும் போது மச்சான் இவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவா, இவன் காலேஜ் ஃப்ரெண்டு இவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவான் அப்படிலாம் கிடையாது. எப்படி இந்த பாண்டு கிரியேட் ஆகும் வரும்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வருவானுங்க, அன்றைக்கி ஆரம்பிச்சா கட் பண்ணால் ஒரு 10 வருஷமே அவன் எனக்கு ஃப்ரெண்டாகவே அந்த ட்ராக்லேயே இருப்பான். அதே மாதிரி தான் அது வந்து கிஃப்ட் தான். அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைச்சா வந்து அதை விட்டுறாதீங்க, லூஸ் பண்ணாதீங்க. எதுக்காகும், ஈகோக்காக, இல்லை எதனா பணம் மேட்டராக இருக்கும், இல்லை வந்து சண்டையாக இருக்கும், இல்லை பொண்ணு பிரச்சனையாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரையாரிட்டிஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க. அதை வந்து வேறு ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் வரும்போது நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் மாற்றும் போது நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்க. இவங்ககிட்டலாம் எதுக்குடா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பேசாமல் போவீங்க. இல்லை அதை விட இம்பார்ட்டன்ஸாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்டோட பேசினாலே உங்களுக்கு வந்து போயிடும், மண்டையில் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், அன்றைக்கி நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போயிடும். அன்றைக்கி ஒரு நாளே வந்து ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். எப்போ இந்த பசங்க பார்த்துட்டீங்களா, டீ கடையில் வந்து அவனுங்க வந்து சிகரெட் பிடிக்க மாட்டானுங்க, டீ குடிக்க மாட்டானுங்க, 2 மணி நேரம் நிற்பானுங்க டீ கடையில். எல்லா பசங்களுமே ஏன் பாய்ஸ் எல்லாருமே அந்த டீ கடையில் வந்து நிற்கிறானுங்கன்னா, அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஃப்ரீ ஆகுது அந்த இடத்துல இவனுங்களோட பேசும்போது. ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ லோன் கட்டிகிட்டு இருப்பான், அவங்க அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கும், இந்த லவ் பண்ணுற வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், வேறு எவ்வளோ மண்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே பசங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நின்று பேசுவானுங்க. பேசும்போது வந்து அவங்களுக்கு அப்படியே மொத்தமாக ஃப்ரீ அவுட் ஆகும். ஓகே சரிடா சொல்லிட்டு, நம்ம எதனா பண பிரச்சனையாக இருக்கும், ஏய் பார்த்துக்கலாம் விட்றா, போகும்போது பார்த்துக்கலாம் விட்றான்னு சொல்லிட்டு போயினே இருப்பானுங்க. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து இவன் போய் பேச பண்ணவும் மாட்டான், அவன் வந்து பணம் உதவியும் பண்ண மாட்டான், அவங்ககிட்டே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் விட்றான்னு சொல்லிட்டு அனுப்ப. அந்த பார்த்துக்கலாம் விட்றாங்கிறது ஒரு பையனுக்கு வந்து ஒரு 100 பேர் வந்தாலும் எதிர்க்கிறாங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அந்த பார்த்துக்கலாம் விட்றாங்கிறது எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம், ஓகே ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த பாய்ஸ் உள்ளே இருக்கிற ஒரு திங் தான். எந்த பிரச்சனையாக வந்தாலும் எவ்வளோ செம்ம மூடவுட்டில் இருப்பான், பிரேக்கப்பில் உடஞ்சி போயிருப்பான், 4 கலாயை போடுவானுங்க, எதுக்குடா நான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு சொல்லிட்டு அவனே எழுந்து போயிடுவான். ஓகேவா? ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து பசங்களோட இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். அவன் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலுமே பசங்க கூட இருந்தால், இப்போ நான் உச்சக்கட்ட டிப்ரெஷனில் இருக்கும்போது இவனுக்கு கூட இல்லைனா நான் டவுன் ஆகிருப்பேன். நீங்கள் மட்டும் என் கூட இல்லைனா நான் வந்து காலியாக இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து என் கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கானுங்க, என்னோட ஐடியாலஜியும் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு ஸ்ட்ரென்த்து என் பவர்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனுங்க இல்லைனா என்னால் வந்து ஒரு சிங்கிள் விஷயம் கூட பண்ண முடியாது.
ஒரு விஷயம் திமிரா சொல்லலாம்ல, எனக்கு வந்து இப்போ கிரியேட்டிவிட்டி வருது, என்னால் இது பண்ண முடியும், தனியாக போனால் கூட பண்ணுறேன், என்னால் தனியாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் என்னை இங்கே விட்டு தனியாக ஒரு சேனலுக்கு கூட்டின்னு போயிட்டு என்னை அந்த சேனலில் வளரான்னு சொன்னால் வளர்ப்பேன். ஆனால் என்னோட 100% பொட்டன்ஷியல் அங்கே காட்டவே முடியாது. உங்கள் கூட இருக்கும்போது நான் 100% காட்ட முடியுது. ஸோ அதனால் ஃப்ரெண்டுங்கிறது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், ஃப்ரெண்டுங்கிறது உங்களோட பாண்டிங், அது ஒருத்தருங்க பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக இவன் அடிக்கடிக்கு ஒன்று அனுப்புவானுங்க. யாருன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் அடிக்கடிக்கு அவனே சொல்லுவான், நான் போயிடுறேன் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 2 நாள் கழிச்சு ஒரு ரீல் அவனை அனுப்புவான். என்ன ரீல்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, மீஷோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மை. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. அதான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சொந்தக்காரங்களாம் வருவாங்க போவாங்க. என் அப்பா சொன்னது இது, சொந்தக்காரங்களாம் நம்பு, ரொம்ப உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்பிடாத, ஆனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்பினா ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அவனுங்க விஷயம் ஸ்டார்ட் பண்ணி போனால் அது ஃபெயிலியர் ஆகாது. இது வரைக்கும் ஃபெயிலியர் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படி அவன் அனுப்புறது தான் அடிக்கடிக்கு ஒரே விஷயம், ஆன்லைன் ஷாப்பிங், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, இது எல்லாமே. இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் எவ்வளோ டாப்லலாம் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவனுங்களால. ஏன்னா ஃபேமிலி சொல்லலாம், ஃப்ரெண்டை நம்பாத, இது பண்ணாத, நீ ஒரு அமௌண்ட் போட்டால் அவங்ககிட்ட இருந்து கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோ. அவன் கிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் இறங்குங்க தைரியமா. நாளைக்கு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் ப்ராஃபிட் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவான். மச்சான் நீ ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட் போட்ட, நான் என்னோட அமௌண்ட்டை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருவான். அவனை ஏமாற்றிலாம் போகிறது இல்லை. ஏமாற்றிட்டு போகிறனா அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண அவசியமே இல்லை. அதனால் சொந்தக்காரங்க சொல்ல நம்பி என் ஃப்ரெண்டு கூட நான் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்காதுங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும், ஃப்ரெண்டு இல்லை ஆனால் அவங்க கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிறானாலுமே நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க, அது கரெக்டு தான். சொன்னது எப்படின்னா வந்து அவன் சொல்கிறது நம்பி இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவனுக்கு ஏமாத்தினா கூட இந்த பிரதீப் குமார் சொல்லுவார், இந்த மெய்யலுக்கு பண்ண டேரக்டர், அவ்வளோ விவரமாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேம்குமார் சொல்லுவார், சாரி பிரேம்குமார் சார் சொல்லுவார், அவ்வளோ விவரமாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஏமாத்திட்டு போகிறாங்க, அந்த படத்தை பார்த்து நீங்கள் மாறினீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த ரீல் பார்த்தேன். அதான் சொல்லுவார், அவ்வளோ விவரமாக வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஏமாத்திட்டு போயிட்டு அவங்க தான் ஃபீல் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஏமாத்துற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் குட்டாக இருங்க, நீங்கள் நல்லவங்களா இருங்க, அவங்க வந்து நல்லதாக பேசுங்க, நல்ல விதமாக பேசுங்க, மூஞ்சல் வச்ச மாதிரி பேச வேணாம். அப்படி ஏமாத்தினா அவங்க ஃபீல் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க கில்ட்டாக அவங்க பண்ண போகிறாங்க. நல்லா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஆமாம் இருப்பாங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்ல லைஃப்பில். அதுவும் சொல்லி ஆகணும். சில வீட்டில் வந்து திட்டுவாங்க, உன் ஃப்ரெண்டால தான் நீ அழிஞ்சு போகிற, உன் ஃப்ரெண்டால தான் நீ கெட்டு போகிறன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸில் 2 கேட்டகரி தான். ஒன்று நம்மளை கரெக்டான ட்ராக்ல அவன் நல்லா கூப்பிட்டு போவான். இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம நல்லா போயிட்டுருப்போம், எப்போனா நம்ம லைஃப் அந்த காலேஜ் டர்ன் பண்ணுற டைமில் வந்து அவன் எங்கேயோ ஒன்று கற்றுட்டு வந்திருப்பான். அது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்காக இருக்கலாம், அதை நம்மளுக்கும் கற்று தரணும்னு ஒரு விஷயத்தை கற்றுருவான். மச்சான் நீயும் வாயன், இதை நான் உனக்கு கற்றுத்தரேன், நீ வா என் கூட பண்ண அப்படின்னு. அது ஒரு நாள் வீட்டுக்கு தெரியும் போது எப்படி உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், என் கூட சுற்றுறாங்களே என் ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சுவலாக தப்புலாம் இல்லை, ஒரு நல்லதும் சொல்லி தருவான், கெட்டதும் சொல்லி தருவானுங்க. இன்றைக்கி இருக்க நிறைய இப்போ என் அப்பாக்கும் சரி தாத்தாக்கும் சரி நிறைய எல்லாருக்குமே இப்படியே ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்டால தான் வந்திருக்கும். சொந்தக்கார எவனும் வந்து இந்த பழக்கத்தை கத்தர மாட்டான். அதே மாதிரி நல்லது பண்ணியிருந்தாலும் ஃப்ரெண்டாக தான் இருப்பான், கெட்டதாக இருந்தாலும் அது ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அதனால் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொன்னது தான் திரும்பியும் லைஃப். அவனுக்கு ஃப்ரெண்டே அப்படின்னு ஒரு வார்த்தையில் என்ன கேட்டால் லைஃப் தான் ஞாபகம் வரும். அது மேபி டிராகன் ஆச்சு ஆரம்பிக்கலாம்னா ஞாபகம் வந்திருக்குமா அப்படி சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரில. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு பாண்டிங் அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் டிராகன் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படின்னா இப்போ என்னோட அடுத்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியும். இது 4 பேர் தெரியும். நீ 4 பேர் எதில் கூப்பிட்டு போகிறாங்களோ அந்த லைனில் போவேன். 4 பேர் வேணான்னா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன், என்னோட லைஃப்பை டிபெண்ட் பண்ணியோ இல்லை என் லைஃப் எந்த ட்ராக்ல போகணும் அப்படின்றத இந்த 4 பேர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சொல்லுடா, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்டு என்னடா இவ்வளோ இருக்கீங்க? இப்போ வந்து அவனுக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ அவன் எனக்குமே ஃப்ரெண்டு. பாத்தியா, அது மாதிரி தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எப்படி சொல்கிறது, அவன் வந்து அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவன் விட்டுறதில்லை. இப்போ அவன் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறப்போனா இப்போ நானும் அவனை பேசிக்கிறோம். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு சர்க்கிள் மாதிரி. கரெக்டா? சர்க்கிள் கிடையாது, தில்லைன் தான், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 4 குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வைங்க, 5ஆவது ஒருத்தன் வருவான், அவன் யார் என்னன்னே தெரியாது. ஓகேவா, 4ஆவது ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக ஒருத்தன் வருவான், அவன் வந்து இந்த குரூப்பே ஆண்டுகிட்டு இருப்பான். இப்போ இங்கே இருக்க மாதிரி டிராகன் ஆட்சியில் இருக்க மாதிரி. இப்போ டிராகன் ஆட்சியில் என்னன்னா கிளியராக சொல்கிற பாருங்க, இவன் அவன் நான்
நாங்கள் 3 பேர் மட்டும்தான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஃப்ரெண்டு, இவன் எனக்கும் ஃப்ரெண்டு. சரி பார்த்துக்கோ எங்கே இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கே தெரியாது. இவனுங்க ஏன் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நாங்கள் 3 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அது ஒரு விஷயம் இங்க பாரு, அது வந்து நம்ம யாரு கூட யாரு சேருவாங்கன்னு சத்தியமா சொல்ல முடியாது. அது அது வந்து ஜட்ஜும் பண்ண முடியாது. என்னடா நெத்தியில் எழுதி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க பாத்தியா, அந்த மாதிரி வந்து நெத்தியில் எழுதி வச்சிருக்கோம் இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மள டெஸ்டினின்னு சொல்லுவாங்கல்ல, இவனுங்க இங்கே தான் போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் எந்த மூலைக்கு எங்க இருந்தானே எனக்கு தெரியல. 2 வருஷம் எங்க இருந்தானே தெரியல எனக்கு. செல்ஃபிஷாக டிராகன் ஆர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே டிராகன் ஆர்ட்ஸ் வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஐடியா தெரியும், அந்த மூளை தெரியும், எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னா செல்ஃபிஷாக பண்ணியிருந்தா 3 பேர் தான் இருக்கும். இந்த 2 பேரும் நாங்கள் தூக்கியே இருக்க மாட்டோம் டிராகன் ஆர்ட்ஸில், போங்கடான்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அது கிடையவே கிடையாது. இவனுங்க எதுக்கு வந்தானுங்கன்னா ஃப்ரெண்டாக தான் வந்தானுங்க. ஆனால் அந்த 2 ஃப்ரெண்டுக்கிட்டையுமே ஒரு ஐடியா இருக்குது, இதில் நம்மளும் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தாட்டோட வந்தானுங்க. அவனுங்களும் ஒர்க் பண்ணுறானுங்க. இப்போ அவனுங்களும் ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அது அவனுங்களோட எஃபர்ட் மட்டும்தான். அதனால் இந்த ஃப்ரெண்டு தான் அப்படி காலேஜ் ஃப்ரெண்டா அப்படி ஸ்கூல் ஃப்ரெண்டில் அப்படிங்கிற எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணோன்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கான எஃபர்ட் போடணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எஃபர்ட் நீ அப்புறம் போட்டுக்கோ பொறுமையாக. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது. நான் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டோங்களே, நீங்கள் வந்து எதனா ஒரு ஃப்ரெண்டை லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்பீங்களா? அந்த மாதிரி மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எதனா இருக்காங்களா? காலேஜில் எதனா சர்க்கிள்ஸில் எதனா மிஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நான் ஃபஸ்ட் சொல்லிட்டா, இப்போ எனக்கு வந்து நான் உண்மையாக ஓப்பன் அப்பாக சொல்லணுன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். ஓகேவா? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஜாபில் இருக்கானுங்க, எல்லாருமே டைட் சுச்சுவேஷனில் இருக்கானுங்க. அவனுங்களை பார்க்குறதே கஷ்டம். ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருப்பானுங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ் தான். பார்க்குறதே கஷ்டம், பார்த்து பேசினாலே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து காலேஜ் ஸ்டார்டிங் அப்போது நான் இவங்க கூட தான் பழகணும் இல்லை, இவனும் சரி நானும் சரி, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இந்த மாதிரி டைப்பு. எல்லாரு கூடயுமே பழகுவோம், இவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட தான் எல்லாருமே கூடயும் பழகும். அவங்க எல்லாருமே வந்து நான் கூட சேர்த்துக்கணும், எதனா ஒன்று பண்ணணும், இல்லை எதனா ஒன்று அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் அப்போ ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ அது முடியாது, எல்லோரும் ஒரு ட்ராக்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணுறேன். பார்க்க முடியாது, அவங்களே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலி சுவிட்சுன்னு ஓடுறானுங்க. இப்போ நம்ம இங்கே ஒன்றா இருக்கோம்னா நம்ம ஒன்றா இருக்கோம், நம்ம சேனலில் பண்ணவங்க ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம ஒன்றா இல்லைன்னா எப்படி ஓடி இருப்போம்? நீ வேலைக்கு ஓடி இருப்ப, எல்லாருமே ஓடி இருப்போம். ஸோ வந்து லைஃப் அப்படி மாறிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. 10 நிமிஷம் பார்த்து பேசினாலே அப்பா 10 நிமிஷம் பார்த்து பேசினோம்டா சூப்பரா அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ட்ரிப்புக்கு இப்பெல்லாம் விடுங்க, அதாவது யாரா உங்களை ட்ரிப்பு கூப்பிட்டானா தயவு செஞ்சு போயிடுங்க. லைஃப்பில் வந்து உலகத்தை சுற்றணும், எதனா ஒன்று பண்ணணும்னு நினச்சா போயிடுங்க. பசங்களோட இருக்கிற அந்த காசு செலவு பண்ணணும், டைமை கொடுக்கணும், காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம். அந்த பசங்களோட போகிற அந்த டைம் லைன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆமாம், நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். இவன் காலேஜ் படிக்கும் போது இவன் போயிட்டான் டூருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டியும் அவ்வளோதான் இருந்துச்சு. நம்ம வேணாம் இவனுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னு, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், எதுக்கு இங்கே பண்ணால் நமக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம டைரக்ஷன் பண்ணன ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குமேன்றதுனால அது வந்து நம்மளோட எங்கள் 2 பேரும் செல்ஃபிஷ்னஸ் தான் அது. கரெக்டா? இவனுங்க வந்து அங்கே போகிறானுங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே வேலை பார்க்க போகிறோம்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் அப்பயும் வேலை பார்க்குறோம், இப்பயும் வேலை பார்க்குறோம். ஆனால் அப்போ அவனுங்க போய் என்ஜாய் பண்ண மொமெண்ட் இப்போ எங்களுக்கு திருப்பி கிடைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கிடைக்காது. இப்போ உட்காந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். அவனுங்களா போய் என்ஜாய் பண்ணி ஒரு மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்கடா, ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு இருக்கு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி இல்ல. இப்போ நம்ம என்ன சொல்ற, நம்ம போலாம், காலேஜ் பசங்களோட போறது இல்ல. எனக்கு இப்ப நம்ம போறோம், நம்ம 5 பேர் மட்டும் தான் போவோம். அன்னைக்கு என் கூட இருந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப திருப்பி வருவானுங்களா? அந்த 28 பேர் கூட நான் திருப்பி போக முடியுமா? இல்ல நானே அதுக்கான அமௌண்ட்டை நான் செலவு பண்றேன் எல்லாமே பண்றேன்னா கமிட்மெண்ட் விட்டு வருவானுங்களா? பண்ண முடியாது. ஆளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி என்னால கூட்டு வரவே முடியாது. மேபி ஒரு அதிசயமா பண்ணி வேணா வந்து அதுவுமே அந்த டைம்ல எனக்கு கிடைக்காதுல அம்ஜித்தே. அந்த டைம்ல இல்லை, இப்போ நீ போயிட்ட ஓகேவா, ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் எங்கள் 2 பேருக்குமே இல்லை. நாங்கள் வந்து அப்போ என்ன பண்ணியிருந்தோம், உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அது ஓகே, நம்ம வந்து வேறு எதுவும் தப்பு பண்ணல, உட்காந்து ஃபியூச்சருக்காக தான் நம்ம பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்மளால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைமில் வந்து வெளியே போகணும் கூப்பிட்டானுங்க, அப்போ நான் போகல. அப்புறம் நடுவில் வந்து ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் கூப்பிட்டானுங்க, அப்போ நம்ம போகல. எனக்கு அதை தான் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரெகுலேட் பண்ணுவோம் நம்ம. அப்போ நம்ம போலையே, கூப்பிட்டானே நம்ம போலையே, நம்மளை அத்தனை பேர் கூப்பிட்டானுங்களே நம்ம போலையே, இல்லை ட்ரிப்பு வந்துச்சு நம்ம போலையே. அதான் உங்களுக்கு யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ட்ரிப்பு கூப்பிட்றாங்க, அப்புறம் போய்க்கலாம்டா, அப்புறம்லாம் போக முடியாது ஜி. அடுத்த நிமிஷம் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, நம்ம அடுத்த நிமிஷம் கூட செத்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூப்பிட்றாங்கன்னா அது எவ்வளோ 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ, இல்லை சும்மா வாங்கடா போய் மீட் பண்ணலாம், தைரியமாக போய் மீட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸே அதான். நிறைய பேர் வந்து எதுக்கடா போகணும், அவனுங்களோட நம்ம போய் பேசணுமா, ஒரு ஈகோனஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எதனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவங்ககிட்ட நான் போய் பேசணுமாடா, இவங்களாம் ஒரு ஆள், இவங்ககிட்ட நான் பேசணுமா, அப்படி கிடையாது.
நீங்கள் இறங்கி போகிறதால நம்ம கெட்டே போகிறது இல்லை. இறங்கி போய் ஜாலியாக பேசுங்க. அவனுக்கு என்ன வேணும் நினச்சிக்கிட்டோம், நம்மள கேவலமாக கூட நினச்சிக்கிட்டோம். நம்ம இறங்கி போய் பேசுறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட போகிறது கிடையாது. ஓகேவா? ஜாலியாக பேசுங்க. அத்தனை நிமிஷம் நிரந்தர இல்லாத வாழ்க்கை, அவ்வளோதான் மேட்ரு. சிம்பிள். ஆக்சுவலாக அவன் சொன்னால ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நானும் மிஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம். ஆனால் எனக்குள்ளே ஒரு தப்போ அது என்ன பயங்கரமான எனக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. என்னன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு இத்தனை வருஷம் அப்படி கிடையாது. இப்போ என் கிளாஸில் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது என் கிளாஸில் என்ன ஒரு 35 அப்படி இருப்போம். ஆமாம், ஒரு 35 பீப்புள்ஸ் கிட்ட அப்படி இருப்போம். அந்த 35ல் இருக்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடலாம். நான் இவன் சொன்னால் ஸ்டார்டிங் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். இவனை தனி பண்ணுறது அவனை தனி பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க பண்ணியிருக்கலாம், விக்கி இப்படி தான் பேசணும், அவங்க இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். ஒரு விஷயம் பண்ணேன்னா எல்லாருக்கும் பண்ண நினைப்பேன். ஆனால் இப்போ உண்மையாக சொல்கிறேன், அந்த 35 பேரில் ஒருத்தர்கிட்ட கூட நான் பேசுறதில்ல. ஏன் அப்படின்னா எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணி நான் பண்ணும்போது அவாய்ட் பண்ணியிருக்கேன். லிட்ரலாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். கால் எடுத்ததே கிடையாது. வேணும்னே பண்ணியிருப்பேன். வேணும்னேன்னு தாண்டி அவனுங்க ஏதோ ஒரு விஷயம் கூப்பிடுவானுங்க. அவனுங்களுக்கு என்ன தெரியும்னா, இவன் ஒரு சீன் போட்டுட்டு இருக்கான், கூப்பிட்டா வரமாட்டான்டா. அது கிடையவே கிடையாது. எனக்கும் இப்போ நான் சொன்னல அது ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அதுங்க போயிருக்கலாம், அந்த ட்ரிப் அட்டன் பண்ணியிருக்கலாம், ஏன் நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னதை திரும்பவும் நான் ஃபுல்லாக டிராகன் ஆர்ட்ஸ்க்காக சரண்டர் பண்ணிட்டேன். மேபி டிராகன் ஆர்ட்ஸ் சூப்பராக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வருவானுங்களாம் தெரியல. ஆனால் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட என்ஜாய் பண்ணுற மோமெண்ட் கிடச்சிதுன்னா திருப்பி போயிட்டு ட்ரிப்பா இல்லை அவங்கள மீட் பண்ணுறதோ கிடைக்குமான்னு தெரியாது. கிடச்சிதுன்னா அது மிஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்குன்னு சொல்ல போனால் ஸ்கூல் ஃப்ரெண்டு இம்பார்ட்டன்ஸு யாரும் மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. மேபி இங்கே இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு நாள் வரலனாலும் அது மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே இருக்க யாராவது மிஸ் பண்ணுறேன்னா கேட்டால் சத்தியமாக போய் சொல்ல, சத்தியமாக யாரையும் மிஸ் பண்ணல. ஏன்னா என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்டும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இந்த 4 பேரை மட்டும் தான் பார்க்குறேன். இப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவேன். பட் ஆனால் எனக்கு இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் வேணும், அவ்வளோதான். மிச்சப்படி வேறு யாரும்னா வேணும் தான், ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அப்படின்னா கிடையாது. இந்த 4 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு வேணும். இவங்க யாருன்னா ஒரு நாள் வரல, ஏன்னா இன்னைக்கு வரலடா அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அது ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கும். என்னடா இவனை காணுமே, பக்கத்தில் பத்திருப்பானே காணுமே, இவன் வரல. யாருமேலாம் வரமாட்டான்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு நாய் தான் வரமாட்டேன்னு சொல்லுவான். அதை விடுங்க. யாருன்னா மிஸ் பண்ணுறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? முடிச்சிடலாம். முடிச்ச உடனே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆல்ரெடி கான்வர்சேஷன் நிறைய போயிடுச்சு. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்களா உங்கள் லைஃப்பில்? இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், யாரோ ஒரு பசங்க இருப்பாங்க, யாரா மிஸ் பண்ணுறீங்களா? இல்லைடா சின்ன வயசில் ஆமாம் ஃப்ரெண்டு இருக்கான். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும். அவன்கிட்ட ஏன் சண்டை போடுறேன்னு எனக்கு தெரியாது. அதுவும் ஒரு பொண்ணுனால அவன் வந்து என்னை விட்டு போயிட்டான். ஒரு பொண்ணுக்காக என்னை விட்டு போயிட்டான் அவன். ஆனால் நான் இப்போ வரைக்கும் நான் மிஸ் பண்ணுறேன்னா அவனை ஒரே ஒருத்தனை தான். அதை நான் பேரை சொல்ல விரும்பவே இல்லை. ஐயோ, நல்ல டாபிக் எதுவும் எடுக்கலாம்னு வந்தேன்டா, மறந்துட்டேன்டா. புடி பொண்ணுக்காக விட்டானே. அது இல்லடா, செம்மையாக ஒன்று எடுக்க வந்தேன் நான், போயிடுச்சுடா. என்ன பண்ணலாம்? இது ஒன்று வந்தேன்டா நான், போயிடுச்சுடா. அவன் அந்த பேசின உடனே பிளாக் ஆயிடுச்சு எனக்கு மட்டும். அங்கே போயிடுச்சுடா பிரெயின். இன்னொரு மேட்ரு இப்போ என்னன்னா, நிறைய பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்று ஒர்க் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சத்தியமாக எனக்கு பொண்ணு ஃப்ரெண்டுங்கிறது ஒன்று ஒர்க் ஆகலை. ஓகேவா? பொண்ணு ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு ஒர்க்கே ஆகாதுங்கிறத தாண்டி பொண்ணை ஃப்ரெண்டாக என்னை பார்க்க விட்டதில்லை சின்ன வயசுலேருந்து. எதனா ஒரு பொண்ணு கிட்ட பேசல மச்சான் வாழுது. நான் போன இதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? போன இதில் அதை சொல்கிறேன். போன இதில் சொல்லியிருப்பேன். அப்படியே பண்ணி பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை. உங்களுக்கு என்ன பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் பொய்லாம் சொல்ல விரும்பல. ஒர்க் ஆகலைன்னா இல்லைன்னு எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன், இருக்காங்க. பட் ஆனால் மோஸ்ட்டாக அவங்க கூட பேசுவேன் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 4 பேர்கிட்ட பேசுவேன். ஆனால் என்னைக்காச்சும் கால் பண்ணி அவங்களாம் என்னடா கால் பண்ண மாட்டேன். ஒரே சிம்பிள் மேட்ரு, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாத? லைஃபுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. கால் பண்ணி கூப்பிட்டா வருவாங்களா? ஐயோ சத்தியமாக வர மாட்டாங்க. டெய்லியே கூப்பிட்டா வர மாட்டாங்க. தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி யாருன்னா கால் பண்ணி திட்ட போகிறீங்க. திட்டாதீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். யாரும் எனக்கு திட்டாதீங்க, தயவு செஞ்சு திட்டாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கால் பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் மேபி இப்படி வச்சுக்கேன். கால் பண்ணி எனக்கு இது பண்ணுறியா, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டால் அப்படியா கொஞ்ச நேரம் கொடு, நான் வேணா கால் பண்ணி பேசிட்டு எதாவது சொல்கிறேன்னு சொல்லுவாளுங்க. அடுத்த 2 hours இல்லை 3 hours கழிச்சு தான் காலே பண்ணுவாளுங்க. ஆனால் இவனுங்கன்னா அடுத்த செகண்ட் அது நடக்கும். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, அதுதான் மேட்ரு. அதான் கேட்டேன் உங்களுக்கு. இல்ல ஜி நமக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? வாய்ப்பே இல்லை. பொண்ணுங்க வந்தாலே ஐ லவ் யூ. கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். சில பொண்ணுங்க நம்ம கிட்ட பேச வந்து ஃப்ரெண்டாக அந்த தாட்டில் வச்சாங்கன்னா அவங்கள அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்டாகவே பேச விட்ருங்க. எடுத்தோடனே புதுசாக ஒரு பொண்ணு வந்து லவ் அடுத்த செகண்டே நான் லவ் சொல்லிடலாம் அப்படின்னு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லவ்வாக இருக்குமோ ஏதோ லவ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவனுங்களே லவ் சொன்னதா அந்த வந்த பொண்ணு ஃப்ரெண்டா போயிடும். அதனால தான் அவன் சொல்றதுலாம் கரெக்ட். இவன் வந்து எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்டு, இவனுக்கு இருந்து ஒர்க் ஆகலன்னு சொல்றது வேற, அவருக்கு வரவே இல்லைன்ற காரணம் அதான். வந்தாலே அடுத்த நிமிஷம் ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. சொன்னதில்ல. 10 நிமிஷம் கழிச்சு இல்ல, அடுத்த வாரமே சொல்லுவான். 10 நிமிஷம் கழிச்சுன்னு போய் அடுத்த வாரமோ இல்ல அடுத்த நாளோ ஏதோ ஒன்று சொல்லி வந்து அவங்க யாரா உன்னை நினைக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். இன்னொரு மேட்ரு, காலேஜ்ல உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருந்தாங்க, ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப நாள் இல்லையே. ரொம்ப 3 வருஷம் பத்தாது உங்களுக்கு? 3 அந்த அளவுக்கு இன்னும் சரி, காலேஜ் 3 பொண்ணுங்க இருந்தாங்க நம்ம கூட படிச்சாங்கல்ல, அந்த 3 பொண்ணுங்கள யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஞாபகம் பார்த்தாது. 3 பொண்ணுங்கள உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா யார் உங்களுக்கு friend? பேர் சொல்லலாம். சொல்லக்கூடாதா? இல்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு தப்பா எதுவும் பேச போறது இல்ல. 3 ஃப்ரெண்ட்ஸ்ல யார் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா? ஃப்ரெண்டுன்னு பார்த்தா கொஞ்சம், அதாவது நான் ஸ்கூல் படிக்க வச்ச எனக்கு வந்து யாருமே இல்லை. ஐ மீன் பசங்க பொண்ணுங்க பேசுகிறா சொல்லிட்டாங்க. ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அங்கே கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் எதாவது பேசியிருந்தேன். அவள் தான் நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எப்படி வேறு பொண்ணுங்கிட்ட பேசுறது கொள்றது அதெல்லாம் அந்த பொண்ணு தான் சொல்லி கொடுத்தா. நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன், அந்த ஒரு பொண்ணு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான்ட்டு. அப்படியே மாத்திரம் நான் அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். காலேஜில் 3 பொண்ணுங்க, ஏன்னா எங்க 3 பேர் கிட்ட தான் கொஸ்டின் கேட்க முடியும். காலையில இந்த 3 பொண்ணுங்கள்ல பொண்ணுமே ஒரே மாதிரி தான். 3 பொண்ணு தனியாலாம் இல்லை. ஏன்னா நம்ம இப்படி சொல்லிட்டா நான் மாட்டிப்பேன். ஏன்னா 3 பேர்கிட்ட நான் ஈக்குவலாக பேசியிருக்கேன். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வரவே மாட்டேன். அது ஒரு விஷயம். அப்படி 3 பொண்ணுங்கள உங்களுக்கு யார் ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வந்தா யாரு? ஃப்ரெண்டு ஞாபகம் தான். நம்ம யாருமே ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை பேச நம்ம மறக்கவே மாட்டோம். காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு பேச நமக்கு தெரியாது. இல்லை நான் ஒத்துக்கிறேன். காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேசி இந்த பொண்ணு அந்த பொண்ணு நான் பேரை சொல்லிடுறேன், நான் ஒத்துக்கிறேன். இவன் சொன்ன மாதிரி கீர்த்தனாலா பேசல, சரோவும் ஆனியும் தான் ஃபர்ஸ்ட் திரும்பி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சான். ஸோ ஃபர்ஸ்ட் பேசுறவங்க சரி இரு, அதே கொஸ்டின் இவங்கிட்ட கேட்கலாம். இல்ல ஒரு நல்ல டாபிக் சொன்னா லாஸ்டா, ஒரே நிமிஷம் இரு. அது இல்ல, அதுக்கு முன்னாடி டேய் நீ உன்னை பேசும்போது சொன்னிய லாஸ்டா. லாஸ்டா என்ன சொன்னாவுல? அதாவது எனக்கு எப்படி பொண்ணுங்களை பேசுறதுன்னா கொள்றது சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்து கரெக்ட். இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட் எதுக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையோ, நமக்கு சில பேர் பசங்களுக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணை கிட்ட பேசணும், லவ்வாகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி எப்படி பேசணும் அவங்க கிட்டனே தெரியாது. அது ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தானா, டே நீ பேசுனது தப்பு, நீ இப்படி பேசு அவகிட்ட, அவள் கோவத்தில் இருந்தால் இப்படி டீல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பசங்க ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கும் தப்பு சொல்ல அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருந்தானா நீ இது கரெக்டே தப்புன்னு சொல்லுவான். அவசரப்பட்டு இன்னொரு விஷயம் ஒட்டேன், உனக்கு சொல்லுப்பா. பிடிக்கும் என்னடா உனக்கு பிரச்சனை? இப்படி பண்ணாதீங்கடா, நானே பேசுறேன்டா. என்ன கேக்குறீங்க, என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? காலேஜ்ல நம்ம கூட படிச்சவங்க ஒரு 3 பேர் தான். அந்த 3 பேர்ல உனக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, யாரை தெரியும் நல்லா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு அதான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி பார்த்தா ஃப்ரெண்டுன்னு பார்த்தோன்னா சரோ தான். ஓகேவா? வேற ஆப்ஷனே எனக்கு இல்லை. ஏன்னா வந்து ஒரு ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த 3 பொண்ணுங்களோட யாரோட நான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன்? சரோ தான். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருக்கட்டும், இதுவாக பண்ணுறதா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நான் கேட்டேன்னு சொல்லிட்டு விக்கி நானும் கேட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்து 2 வெப்சீரிஸ் நடிச்சு கொடுத்தாங்க. ரைட்டா? அதுக்கு நான் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அதனால ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்து பண்ணாங்க, என் டீமுக்காக வந்து பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நான் அதை சொல்லுவேன், அவங்கள தான். ஓகே ஜி, பட் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்க, ஆனி வகீஸ் சொல்லிட்டு. அவங்கனா கதை ஆனி இப்போ இவன் தான் கோத்து விட்றான். நீ கொஸ்டின் கேட்டால் நான் ஆன்சர் தெளிவாக கொடுத்தேனா? ஆனி ஷார்ட் ஃபிலிம் பண்ணோண்டா, அவங்களும் ஃப்ரெண்டு தான். பட் நான் சொல்கிறேன், அந்த ட்ராவல் பண்ணணும்னு சொன்னல, ட்ராவல்னு பார்த்தோன்னா ஆனியும் நல்ல ஃப்ரெண்டு தான். எல்லாமே ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இதே கொஸ்டினை நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, வரேன்டா, இதே கொஸ்டினை நம்ம வந்து அந்த ஆனி கிட்ட கேட்டோம்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம இங்கே இருக்கிற யார் பேருமே வராது. ரைட்டா? அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ரைட்டா? அது அவங்களோட பர்சனல். இது இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கிளியரா? ஓகே, இவன் வந்து யார் பேரை சொன்னான்? ஆனி பேரை சொன்னான். ஆனி சரோ 2 பேர் சொன்னான். ஸோ அவனோட பெர்ஸ்பெக்டிவ் அது, அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, என் பெர்ஸ்பெக்டிவ் வேறு, உன் பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அவ்வளோதான் மேட்டர். ஆனால் எனக்கு அந்த பொண்ணு தான் எப்படி கரெக்டாக பேசணும் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக்கு தான் அந்த பொண்ணு தான் கீர்த்தனான்னு வரும். நீ ஒரு திட்டு அவளை பார்த்தேன், அதனால அந்த பொண்ணை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக சொல்லி கொடுத்தா. அந்த மட்டும் இல்லைப்பா. ஏய் நீங்க சொல்றா இந்த மச்சான் இந்தடா சொல்லு. உனக்கெல்லாம் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய எனக்கு தெரியும். பெஸ்டியோட அவுட்டிங் போறேன் எல்லாமே சொல்றது நீதான். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாம, நான் கொஞ்சம் சிம்பிளா கேட்டேன். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதா, யாரா இருக்காங்களா? அவ்வளவுதான். ஒர்க் ஆகாது. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் ஆகாது.
ஆனால் ஒருத்தி இருக்கா அவகிட்ட வந்து பேசுவேன் நான். ஆனால் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் பேசும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் எப்படி இருக்கும்? ஏன்னா அவள் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் அவளை வந்து கேர்ளாகவே பார்த்துல ஒரு ஆம்பளையாக தான் பார்த்துருக்கேன். கரெக்டாக சொல்லணும்னா அதான் எக்ஸாக்டாக சொல்லணும். காட்டேன் இல்லை ஆக்சுவலாக இது உண்மை. ஒரு பசங்க குரூப்பில் வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கானா அந்த பொண்ணை வந்து பொண்ணா கன்சிடரே பண்ண மாட்டானுங்க. ஏய் வா மச்சான்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு நான் ஒரு பொண்ணுடான்னு சொல்லிட்டு அவளே வாய்த்துன்னு சொன்னாதான் உண்டு. இவனுங்களே தம்மாடிச்சு பண்ண பக்கத்தில் நின்றுருப்பா. நிறைய இடத்த நோட் பண்ணிருக்கீங்களா? டீ குடிக்கும் போது ஏய் உனக்கு வேணுமாடி பொண்ணாவே ட்ரீட் பண்ண மாட்டானுங்க. பையன் நான் பார்த்துருக்கேன், பட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஓகேவா? ஆனால் அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க, நீங்கள் தான் பேசணும். எங்களுக்கு இந்த டாபிக் சம்மந்தம் இல்லை. நான் எல்லா விஷயமே ஷேர் பண்ணுவேன். நான் ஷேர் பண்ணாத சரி இப்போ பசங்களோட நீங்க ஷேர் பண்றது எப்படி இருக்கு, பொண்ணுங்களோட ஷேர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இதை இங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட அங்க உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் கொஸ்டின் கேட்டுக்கிறேன், எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அது தெளிவா நான் மைக் கொடுக்குறேன், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா பசங்க கூட பேசும்போது ஒரு லிமிட் ஒன்று வச்சிருக்கியா இல்ல பொண்ணுங்க கூட பேசும்போது அந்த லிமிட் இருக்கா? லிமிட் இருக்கு, ஒரு சில விஷயத்துல லிமிட் இருக்கு. ஆனால் பசங்கிட்ட லிமிட்டே கிடையாது. அச்சு விடுறது எல்லாத்தையும் உள்ள வாயில வந்ததெல்லாம் ஷேர் பண்றதுன்னா யார் கூட கம்ஃபர்டபுளா இருக்கு? ஷேர் பண்றதுன்னா அது ஒரே ஒரு பொண்ணு ஒன்றே தான். பசங்களோட ஷேர் பண்ணும்போது கம்ஃபர்ட்டா இருக்கா, பொண்ணுங்களோட ஷேர் பண்ணும்போது கம்ஃபர்ட்டா இருக்கா? கம்ஃபர்ட் இல்ல, பசங்க கூட இருக்கும்போது அது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு. அதுதான் வரேன். ஏன்னா ஒரு பொண்ணு கூட பேசும்போது அது கம்ஃபர்ட் வந்து சில பசங்களுக்கு கிடைக்கும். வரேன், சில பொண்ணுங்களோட பேசும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒன்று ஃபீல் ஆகும். ஓகேவா? அது வந்து எல்லா பொண்ணுங்களோட ஃபீல் ஆகாது. எதனா ஒரு பொண்ணோட நீ பேசும்போது உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒன்று வரும். ஓகேவா? அது உன் லவ்வராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொண்ணு அன்னோன் பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை வந்து நான் சும்மா வந்து ஸ்டேஞ்சராக கூட இருக்கலாம். அவங்களோட பேசும்போது கம்ஃபர்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பாண்டும் கிரியேட்னஸும் வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட ஒன்று கிடைக்காது, பசங்கிட்ட ஒன்று நல்லாவே கிடைக்கும். ஒரு பொண்ணு இப்போ ஏதோ ஒரு பொண்ணு நீ ரெகுலராக ஒரு பொண்ணுக்கிட்ட பேச, அவள் அடுத்த வார்த்தை என்ன பேசணும்னு உனக்கு தெரியும். நீ ரெகுலரா ஒரு பொண்ணுகிட்ட பேசினு அவள் அடுத்த வார்த்தை எப்படி பேசுவா, அவளோட ஸ்லாங்கை போது கொண்டு பசங்க காப்பி அடிப்பானுங்க. இப்போ சொன்னா பார்த்தியா சாலமன் சொல்லிட்டு இதெல்லாம் அதான் ஸ்லாங்கை காப்பி அடிப்பானுங்க. அவளோட தாட் ப்ராசஸ் அவள் என்ன நினைப்பாங்க கூட பசங்க கெஸ் பண்ணுவானுங்க. ஆனால் நம்ம கெஸ் பண்ணுறோம் பார்த்தியா, அதை விட 100 மடங்கு நீ பேசுகிற பொண்ணு கெஸ் பண்ணுவா உன்னை பற்றி. ஸோ அதனால் பொண்ணுங்கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பேசணும், எப்படி என்ன மூவ் ஆகும்னே தெரியாது. நான் அப்படிதான் ஒரு வார்த்தை விட்டேன், வார்த்தை உள்ளான்னு போகிறேன், அதை கண்டுபிடிச்சிட்டா நீ தானே பேச வந்த அப்படின்ட்டு. வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, அதை சொல்லவும் முடியாது. சொல்லவும் முடியாது, வீடியோ முடிஞ்சிருக்கப்போ தான் சொல்ல முடியும். ஓகே ரைட், சரி ஓகேப்பா. என்னப்பா நிறைவுக்கு வந்தாச்சா பாட்காஸ்டோட நிறைவுக்கு? இப்போது பாட்காஸ்ட் அது மட்டும் தான் வாயில் வர மாட்டேங்குது. அதுக்குன்னா தமிழில் என்ன பேர் இருக்குதா பாரு, அதை நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? கையில் பழிக்குது. ஓகே, இப்போது எங்கள் வீடியோ வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய விஷயம் நாங்கள் கலந்து பேசினோம். எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் மீட் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, கூப்பிட்டு இல்லை மச்சான் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன தான், லைஃப் ரொம்ப லாங் கிடையாது, கிடைக்கும் போது டைம் கிடச்சா பேசுங்க. பிடிக்கலனா கூட 2 நிமிஷம் பேசுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பின்னாடி போய் கூட அவங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், பட் மூஞ்சிக்கு நேராக பார்க்குறீங்கன்னா பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இதோட வந்து உங்களோட விடைபெறுவது உங்கள் டிராகன் ஆர்ட்ஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ. 10 பேர் வீடியோ பார்த்தா கூட அந்த 10 பேருக்கு கிரேட்ஃபுல்லாக இருப்போம். தேங்க்யூ. துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம்.